வணக்கம். நான் டாக்டர் கோமதி சின்னசுவாமி, கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். ஆண் உறுப்பில் வெண்மையாக படியும் பொருள் என்ன? ஏன்னா நிறைய ஆண்களுக்கு முன்தோலுக்கு அடியில, இந்த படம் இங்க போட முடியாதனால இந்த படம் போட்டிருக்கேன். இந்த முன்தோல் அப்படிங்கிற பகுதிக்கு கீழே ஆண்களுக்கு பலருக்கு வெண்மையா ஒரு டெபாசிட் மாதிரி இருக்கும், ஒரு படிவம். நிறைய பேருக்கு அது மார்னிங் எந்திரிக்கும் போது இருக்கும், வாஷ் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் இல்லாத மாதிரி இருக்கும், அடுத்த நாள் தூங்கி எந்திரிக்கும் போது இருக்கும். தினமும் கழுவுறவங்களுக்கே சிலருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். ஒரு சிலர் இந்த முன்தோல் திறந்து கழுவுற பழக்கம் இல்லாமல் இருக்கலாம். ஈவன் ஒரு சிலருக்கு 50 வயதுல கூட, குழந்தை இருக்கிறவங்க கூட இந்த முன்தோல் இது வரைக்கும் நான் திறந்த பழக்கமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அது மூடின நிலையிலேயே இருக்கிறதையும் நாங்க பார்த்திருக்கோம். அந்த ஏஜ்ல சாதாரணமா சர்க்கரை வியாதிக்கு உள்படும் மக்களுக்கு இந்த முன்தோல் இறுகி வர பிரச்சனை நல்லா இருந்த காலத்துல அவங்களுக்கு திறந்திருக்கும், வாஷ் பண்ணியிருப்பாங்க. ஆனா சர்க்கரை நோய் வந்த பின்ன அந்த உறுப்புல முன்பகுதியில ஒரு கடினத்தன்மை உருவாயிருக்கும், அது லகுவாக திறந்து மூட முடியாத மாதிரி இருக்கு. சோ இதையெல்லாம் நீங்க கவனிக்கணும். சாதாரணமா எந்த வயசுல இது திறக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன குழந்தையா இருக்கிறப்ப அந்த உறுப்பு மூடின மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் உறுப்பு வளரும் பொழுது ஒரு 7 வயசு 8 வயசு இல்ல 10 வயசு டைம்ல இந்த உறுப்பு, ஆண் உறுப்பு வளருது, தடிமன் ஆகுது, நீளம் ஆகுது. அந்த சமயத்துல அவர்களுக்கு நைட்ல விரைப்புத்தன்மை வரும். வர ஆரம்பிக்கும் பொழுது இந்த உறுப்போட முன்தோல் சாதாரணமாக விலகி அது திறக்கிறதுக்கு ஈஸியானதா இருக்கும். நிறைய சின்ன பிள்ளைங்க ஸ்கூல்ல பசங்களோட விளையாடிட்டு இருக்கும் பொழுது அதை திறந்து பார்த்து அதை பழகிக்குவாங்க. ஒரு சில பசங்களுக்கு அந்த மாதிரியான ஹேபிட் இல்லாததுனால அவர்கள் அதை அப்படியே வச்சுக்குவாங்க. இதை பத்தி அவர்கள் யாருகிட்டயும் டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. எங்கேயாவது படத்திலயோ இல்ல இந்த செக்ஸ் மூவிஸ்ல பார்த்தா கூட அவங்க இது எல்லாருக்கும் இப்படி இருக்கணும்னு அவசியம் இல்ல, அவங்களுக்கு அப்படி இருக்கு, எனக்கு இப்படி இருக்கு, இட்ஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி அதைய தள்ளிட்டு போறதும் உண்டு. நிறைய ஆண்களுக்கு திருமணத்துக்கு முன்னாடி இந்த விஷயம் தெரியாதனால திருமணம் ஆன பின்ன அந்த முதல் இரவு அப்படிங்கிற ஒரு நேரத்துல ஆண் உறுப்பு அவர்கள் பெண் உறுப்புக்குள்ள நுழைக்கும் பொழுது ஃபோர்ஸ்னால இந்த முன்தோல் திறந்துக்கும். அந்த சமயத்துல இது பின்னாடி சிக்கிட்டு ரொம்ப வலிய கொடுக்கறது உண்டு. சில சமயம் அது கிழிஞ்சு ரத்தம் வர்றதும் உண்டு. சோ இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வராம இருக்கணும் அப்படின்னா நீங்க திருமணத்திற்கு முன்னாலேயே அதைய மருத்துவர்கிட்ட டெஸ்ட் பண்ணி கரெக்டா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சில சமயம் நம்ம இப்ப பேச வந்திருக்கிறது இந்த வெண்மையா இருக்கிறது என்ன பொருள் அப்படின்னு கேட்டிருக்கோம். சாதாரணமா ஆண் உறுப்புல அந்த தோல் திறக்காம இருக்கும் பொழுது உள்ள உண்டாகிற வியர்வை, அதுக்குள்ள நிறைய எண்ணெய் சுரப்பிகள் இருக்கு. விந்து சில சமயம் நைட்ல வந்தது இல்ல பகல்ல கழியுது, அது எல்லாமே அந்த தோலுக்கு நடுவுல டெபாசிட் ஆகிறது உண்டு. சிறுநீருடைய பகுதிகளும் அந்த இடத்துல காஞ்சு போய் நிக்கிறது உண்டு. இது ஒரு சிலர் கல்லு மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும், வெள்ளையா கல் இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். ஒரு சிலர் அந்த தோலை திறக்க முடியாத இருக்கும், ஒட்டின மாதிரி இருக்கும். அப்படியே அதை சிறப்பா ஒரு மருத்துவம் பண்ணி கிளீன் பண்ணா கூட அந்த முன் பகுதி முற்பகுதி வெள்ளையா மாறி இருக்கும். அந்த உள்ள இருக்கிற பகுதி தோல் அதுவும் வெள்ளையா மாறி இருக்கும். சோ இதெல்லாம் வராம இருக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு 17-18 வயசுலயே இதைய திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. முன்னாடி திறந்தாலும் நல்லது. ஏன்னா இதை நீங்க இப்போ 17-18 வயசுக்கு மேலதான் இந்த வீடியோ பாப்பீங்க, அதனாலதான் அதை நான் சொல்றேன். இதே உங்க வீட்டுல ஆண்கள் சின்ன பசங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 10-12 வயசுல கூட நீங்க உங்க அருகில் இருக்கிற ஒரு ஜென்ஸ் டாக்டர் கூட்டு போய் இதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த மாதிரியான வெண்மையான திடப்பொருள் கல்லு மாதிரி இருக்கிறதோ இல்ல மென்மையா படிஞ்சிருந்தாலோ அது உங்களுக்கு கிளீன் ஆகுது அப்படின்னாலோ கரெக்டா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. சோ இதை பத்தி ஒரு தெளிவான ஐடியா நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். நன்றி. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.